இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜோசபாட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையினுடைய வரலாற்றுல 16வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக கருதப்படுகிறார். இவர் மரபு திருச்சபையினுடைய பாதுகாவலராகவும் உக்ரைன் தேசத்தினுடைய பாதுகாவலராகவும் அறியப்படுகிறார். உக்ரைன் தேசத்தில் இருந்த அந்த மரபு திருச்சபை என்று நம்ம சொல்லுவோம், ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உக்ரைன் நாட்டில் இருந்த மக்களை ரோமை திருச்சபையோடு இணைப்பதற்காக அரும்பாடுபட்டவர் தான் இந்த புனித ஜோசபாட் என்பவர். புனித பசிலியாருடைய செயின்ட் பேசில் அவருடைய துறவு சபையில தான் இவர் துறவியாக தன்னை இணைத்து கொண்டு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். மிக இளைய வயதிலிருந்தே இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு ஆற்றலை இறைவன் இவருக்கு கொடுத்திருந்தார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ரோமை திருச்சபையையும் மரபு திருச்சபையையும் இணைப்பதிலேயே பெரும்பகுதி செலவிட்டார். அதனுடைய ஒரு காரணத்திற்காகவே இவரை மறைசாட்சியாகவும் கொலை செய்தார்கள் என்று தான் வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகும் தன்னுடைய எழுத்துக்களாலும் தன்னுடைய மறைவுரைகளாலும் ரோமை திருச்சபையோடு ஒரு இணக்கமான ஒரு உறவை மேற்கொண்ட ஒரு காரணத்தினால் மரபு திருச்சபை சார்ந்த ஒரு சில பேர் இவர் மீது வன்மத்தோடு இருந்த ஒரு காரணத்தினால இவரை ஆயர் இல்லத்திற்கே கல்லால் எறிந்தும் வாளால் வெட்டியும் இவரை கொலை செய்தார்கள். இவருடைய மரித்த உடலை ஆற்றில தூக்கி எறிந்தார்கள். அதற்கு பிறகு ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டு இவருடைய உடல் ரோம் நகரத்தில் இருக்கிற புனித பேதுருவினுடைய பேராலய வளாகத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நம்ம இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையில மக்கள் வளர வேண்டும். கத்தோலிக்க திரு அவை என்பது ஒரே திரு அவை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் அந்த திருச்சபையினுடைய அடித்தளமாகவும் கொண்டு இயங்குகிற ஒரு மாபெரும் திருச்சபை என்பதைத்தான் இவர் வலியுறுத்தி வந்தார். நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்தவ ஒற்றுமையை வளர்க்க வேண்டிய ஒரு ஞானத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்திய ஒரு நிகழ்வுல ஒரே ஒரு தொழுநோயாளர் மட்டும் திரும்பி இயேசுவுக்கும் கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்வைத்தான் நற்செய்தி வாசகமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்தை பற்றியும் இறை உணர்வை பற்றியும் நன்றி உணர்வை பற்றியும் ஏற்கனவே நம்ம ஒரு முறை மிக விரிவாக நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி நன்றி சொல்ல வந்த அவரை பார்த்து மற்ற 9 பேர் எங்கே, அவர்களும் குணமடையவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். மேலோட்டமாக பார்க்கிற நேரத்துல ஆமா ஃபாதர் 10 பேர் தான் குணமடைஞ்சிட்டாங்களே, ஏசியா மறுபடியும் இவரை பார்த்து மற்ற 9 பேரும் குணமடையவில்லையா என்று ஏன் ஒரு கேள்வி கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, மற்ற 9 பேரும் உடல் அளவுல அவர்கள் குணமடைந்திருக்கலாம், ஆனால் உள்ளத்து அளவுல ஆன்மீக அளவுல அவர்கள் உண்மையாகவே முழுமையாக குணம் பெறவில்லை என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தினுடைய பார்வையில செல்வ செழிப்போடு அல்லது வளத்தோடு நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய இதயம் இறைவனை நோக்கி இல்லை என்றால், இறைவனோடு உறவாடவில்லை என்றால், இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகவில்லை என்றால், இறைவனை போற்றி புகழவில்லை என்றால் நிச்சயமாக அது முழுமையான வளர்ச்சி அல்ல, அது முழுமையான விண்ணக செல்வத்தை பெற்றுக்கொண்டதற்கான அறிகுறி இல்லை என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவாக தருகிறார். நான் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல நன்றி உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போவதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பெற்ற பிள்ளைகளே, சின்ன பிள்ளைங்கள்லாம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் பெற்றோரிடத்துல பார்த்து, எனக்கு இனி செல்போன் ஏன் வாங்கி தர மாட்டேங்கிற, எனக்கு ஏன் பைக் வாங்கி தர மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, அந்த வீட்டுல பாருங்க அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் செய்யறாங்க அப்படி என்று பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து நன்றி உணர்வற்றவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல வளர்ந்த பெரியவர்கள், திருமணமானவர்கள், வயதான பெற்றோர்களிடத்துல நீ எல்லாம் என்னத்தை எனக்கு சேர்த்து வச்ச, அவங்கள பாரு 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, தண்டம் வேஸ்ட், உங்களால எனக்கு எந்த பயனும் கிடையாது அப்படி என்று பெற்று வளர்த்து பாலூட்டி நம்மை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிற வயதான பெற்றோர்களை பார்த்து இப்படி நன்றி உணர்வற்றவர்களாக வாழுகிற ஒரு காலமாகத்தான் இந்த ஒரு காலத்தையும் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு எல்லா நிலைகளிலுமே நன்றி உணர்வே இல்லை. ஏன் நான் நன்றி சொல்லணும், இது உங்க கடமை, நீங்க எனக்கு செய்யறத அப்படி என்று நிறுவனங்களில்
அல்லது பணி செய்கிற இடங்களில் என்னுடைய உழைப்புக்கேற்ற கூலியை கொடுத்துருக்கிற உனக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படி என்று நன்றி உணர்வு அற்றவர்களாகத்தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றி உணர்வு உள்ளவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நேற்று ஒரு நிமிடம் மன்னாவில் ஒரு சின்ன கதையை சொல்லியிருந்தேன். ஒரு ஆற்றங்கரையில ஒரு குரங்கும் ஒரு முதலையும் நண்பர்களாக இருந்தனவா. அந்த ஆற்றங்கரையில ஒரு நாவல் மரம், அந்த நாவல் மரத்திலிருந்து குரங்கு நாவல் பழங்களை பறித்து அந்த முதலைக்கு கொடுக்குமா. பல மாதங்கள் இந்த குரங்கு கொடுத்த நாவல் பழங்களை சுவைத்த அந்த முதலைக்கு ஒரு பேராசை, இந்த குரங்கு பறித்து போடுகிற நாவல் பழங்களே இவ்வளவு சுவையாக இருந்தால் இந்த நாவல் பழங்களை தினமும் உண்ணுகிற குரங்கனுடைய இதயம் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று குரங்கை ஏமாற்ற நினைத்த முதலை, குரங்கை வஞ்சிக்க நினைத்த முதலை ஒரு நாள் ஆசையாக குரங்கிடத்துல பேசுகிறது. குரங்கே, இத்தனை மாதங்களாக எனக்கு நாவல் பழம் கொடுத்திருக்கிறாய், இன்றைக்கு உனக்கு நான் ட்ரீட் வைக்க விரும்புகிறேன், உனக்கு நான் விருந்து கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய மனைவி உன்னை அழைத்து வர சொன்னால், ஆகவே என்னோடு நீ வா, இன்றைக்கு எங்கள் வீட்டில் உனக்கு உணவு என்று குரங்கிடத்துல பேராசையை காட்டியதான் முதலை. குரங்கும் இந்த முதலையினுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி முதலையின் மீது அமர்ந்து அந்த ஆற்றில பயணம் செய்ததான். பாதி தூரம் சென்ற அந்த முதலை திடீரென்று குரங்கை பார்த்து, உனக்கு விருந்து கொடுப்பதற்கு அல்ல, உன்னுடைய இதயத்தை சாப்பிடுவதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனேயே சுதாரித்து கொண்ட குரங்கு, ஐயோ அண்ணன், நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா என் இதயத்தை நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே, நான் என் இதயத்தை அந்த மரத்துல எல்லாம் மாட்டியிருக்கேன்னு சொன்ன உடனேயே அறிவிலியான முதலை, சரிவா ஒன்று நான் மறுபடியும் கொண்டு போறேன், இதயத்தை எடுத்துக்கிட்டு உடனே வந்துரு அப்படின்னு முதலை மறுபடியும் ஆற்றங்கரைக்கு வந்ததான். ஆற்றங்கரைக்கு வந்த உடனேயே குரங்கு தாவி குதித்து மரத்தில் மேல ஏறிக்கொண்டு, நன்றி கெட்ட முதலையே, இத்தனை நாள் உனக்கு நான் உதவி செய்ததற்கு இதுதான் உன்னுடைய நன்றி கடனா என்று தப்பித்து ஓடியதான். அன்பு மிக்கவர்களே, இதுதான் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நன்றி உணர்வு அற்றவர்களாக, நன்மை செய்பவர்களுக்கு தீமை செய்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு நம்மில் பலர் இருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று உடல் ஆன்ம சுகம் பெற்றவர்களாய் நன்றி உணர்வோடு இந்த மண்ணுலகில் வாழ்ந்திட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.